இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா, இந்த படைப்புக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா. இப்போ ஜேபேபியில் அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர் பல பேர் பண்ணிட்டாங்க, புதுசாக ஒன்றுமே இல்லை, இது வந்து புதுசாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணது அப்படிலாம் இல்லை. பல படங்களில் பல பேர் பண்ணியிருக்காங்க. இத்தனை சப்போர்ட்டிங் ஆக்டர் நடிக்கிற படங்கள் இருக்கு. 360 படங்கள் வந்திருக்கு காம்படிஷன்ல. அதுல சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு 360 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுல உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள ஜூரி கமிட்டியில் சேர்மன் வர சொல்லிட்டாங்க வச்சுங்களேன், சவுத் ரீஜன் வந்து உட்காருங்க அப்படின்னா அப்போதான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பெயின். Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் சினிமாவுடைய டாப் 3 படங்கள் வசூல் சாதனை எடுத்தா அதுல டாப் 3 ரஜினி சார் தான் இருப்பார். இந்த படத்துக்கு பிறகு அவரை பீட் பண்றது அவரே அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே சேலஞ்சு, நம்ம ஒரு ட்ரீமாக நினைக்கிற ஒரு 1000 crore வரணும்னா நார்த் இந்தியா நம்மளுக்கு ஃபேவரபுளாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ஃபேவரபுளாக ரெஸ்பாண்ட் பண்ணுமா அது இண்டஸ்ட்ரிட்டுனா இதுவரையும் ரெக்கார்ட் பிரேக்கிங்னா ஒரு 617 crore தான். கூலி ட்ரெயிலோட லாஸ்ட்ல வந்து அந்த காக்காவை ஓட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த கழுகு காக்கா விஜய் சார் ஃபேன்ஸ் கிட்ட எதுனா சொல்ல வராங்களா? இவ்வளோ தொலைவு நம்ம டீகோட் பண்ணதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே டீகோட் பண்றாங்களே அப்படின்னு. எக்ஸாக்ட்லி எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, படம் வந்து எப்படி அமைய போகுது, எல்லாமே வந்து இன்னும் இதுவரையும் வந்து தானுசாரனுடைய சோஷியல் மீடியாவில் வரல. இந்த படம் வருது, நான் வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லலை. கூலி படம் போட்ட உடனே எல்லா திரையரங்களும் கூலி தான் போட போகிறாங்க. ஆனால் எல்லாருமே 10 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த 8ஆம் தேதி. பார்வதி சுற்றி போகுது, பார்வதி ஒரு வீட்டுக்கு வராங்க, அதில் மாமியாராக அவங்க இருக்காங்க. அவார்டு கொடுக்கணுன்னா இதில் பெஸ்ட் ஹீரோ இன் அவாய்டு அப்படின்னு கொடுப்பாங்களா, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு. இப்போ மாமியார் கேரக்டர் வந்து ஹீரோயின் கேரக்டரா சப்போர்ட்டிங் கேரக்டரா? ஆடு ஜீவிதம் படத்துக்கு ஏன் வந்து பிருத்திவிராஜ் கிடைக்கல அப்படின்னா, ஒன்ஸ் அபான் a டைம் ஃபுல்லா நான் லீட் தான் பண்ணியிருக்கேன். சமீபத்துல வந்து ஊர்வசி மேம்க்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க, நேஷனல் அவார்ட் கொடுத்தப்ப அவங்க வந்து எனக்கு கரெக்டான ஒரு கேட்டகரி கீழே எனக்கு இந்த அவார்ட் வரல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? சரி, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஜேஜேபேபி படம் வந்து தமிழ்ல அவங்க நடிச்சிருந்தாங்க, ஓகேங்களா. அது பிறகு வந்து இந்தியில மலையாளத்துல வந்து உள்ளொழுக்கு அப்படின்னு படம் நடிச்சிருந்தாங்க. இப்போ உள்ளொழுக்கு படத்தில் இப்போ ஒரு விஷயம் உங்களை கேட்குறேன். இப்போ நான் வந்து ஜூரி மெம்பராக இருக்கேன். அதில் கதை வந்து பார்வதி சுற்றி போகுது, பார்வதி ஒரு வீட்டுக்கு வராங்க, அதில் மாமியாராக அவங்க இருக்காங்க. இப்போது அவார்டு கொடுக்கணுன்னா இதில் பெஸ்ட் ஹீரோ இன் அவாய்டு அப்படின்னு கொடுப்பாங்களா, பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு கொடுப்பாங்களா? ஒரு விஷயம் லீட் வந்து பார்வதியினுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். பார்வதி வந்து ஒரு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே மாமியாராக இருக்கிறவங்க தான் அவங்க. இப்போ மாமியார் கேரக்டர் வந்து ஹீரோ, அதாவது ஹீரோயின் கேரக்டரா சப்போர்ட்டிங் கேரக்டரா? சரி, என்ன क्वेश्चन நீங்களே சொல்லுங்க. சப்போர்ட்டிங் கேரக்டர். சப்போர்ட்டிங் கேரக்டர் கரெக்டா? படத்துல வந்து அவங்க ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், இவங்க வந்து ஹீரோயின் வந்து அங்க போறாங்க. படம் ஃபுல்லா வந்து பார்வதி சுத்தி தான் போகும். அவங்களுடைய மகனுடைய பிஹேவியர் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றான், இவங்க எப்படி அதை மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு வரும்போது, இப்போ நான் படமா பார்க்கும்போது நான் எப்படி பார்ப்பேன், ஒரு ஜூரியா நான் பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்றாங்க ஊர்வசி மேடம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஜேஜேபேபில பாத்தீங்கன்னா தினேஷ் எல்லாமே நடிச்சிருப்பாங்க, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் படம், அதுல இவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. இவங்கள சுத்தி கதை கிடையாது, அது இன்னொரு பேபி அண்ட் அதே மாதிரி இன்னொரு பேபி இருப்பாங்க, அவரோட தேடி போவாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் தேடி அம்மாவை தேடி போறாங்கன்னு வச்சுங்களேன். அம்மா வந்து ஒரு இதுல ஊர்ல சுத்திட்டு இருப்பாங்க, அவளை கூப்பிட்டு வராங்கன்னு போனா அந்த கேரக்டர்லயும் ஹீரோ வேற ஒருத்தர் தான். நம்ம ஒரு ஹீரோ படமா தான் பார்ப்போம், ஹீரோ அம்மா தெரியும். பேஸே நம்ம அந்த ஸ்டாக் பண்ற நம்ம பாக்குறது வந்து ஊர்வசி மேம் தான் ஜேபேபி படத்துல. சோ அவங்க தான அதுல லீட். அது கரெக்ட். ஆனா அந்த படத்தை ஏன் கன்சிடர் பண்ணலன்னு கேக்குறாங்க. அது வந்து ஒரு ஜூரி செலக்ஷன் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் அப்படின்றது, நான் ஜூரியில இருந்திருக்கேன், நான் வந்து 2 தடவை தேசிய விருது கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க விஷயம் என்னன்னா, இது வந்து ஜூரி என்பது வந்து அனானிமஸா அவங்க செலக்ட் பண்றது, யுனானிமஸா செலக்ட் பண்ணுவாங்க. இதுல யாருமே வந்து ஒருத்தருடைய பயஸ்ல வந்து செலக்டே பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த ஜூரி கமிட்டியில் என்ன டிசிஷன் வரும்னா, அவங்க உட்காந்து பேசும்போது இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கா இல்லையா, இந்த படைப்புக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கா இல்லையான்னு. இப்போ ஜேபேபியில் அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர் பல பேர் பண்ணிட்டாங்க, புதுசாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது வந்து புதுசாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணது அப்படிலாம் இல்லை, பல படங்களில் பல பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த உள்ளொழுக்குன்னு வரும்போது ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்கும். ஒரு மாமியாராக இருந்துக்கிட்டு அவங்க பண்ணுற விஷயம்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க அதில் நினச்சிருப்பாங்க பெஸ்ட் ஹீரோயின் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் தானே அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கலாம். இப்போ ஊர்வசி மேம்னுடைய பாயிண்ட் என்ன இருக்குன்னா, என்ன எப்படி நீ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா சொல்ல முடியும், நான் தானே ஹீரோயின் மாதிரி இருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் அபான் a டைம் ஃபுல்லா நான் லீட் தான் பண்ணிருக்கேன்னா இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி.
அதை விட ஒரு தேசிய விருது என்பது பார்த்தீங்கன்னா யுனானிமஸாக ஒரு 11 ஜூரி சேர்ந்துட்டு நேஷனல் லெவலில் உட்காந்துக்கிட்டு, அதுவும் எந்த அஜெண்டாவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், அது மூலமாக தனக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்ற அஜெண்டாலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்ல டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில் அந்த ரெக்கக்னிஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் நியாயமான விஷயம். அதை விட குறை சொல்றதை விட இவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம்னு நம்முடைய கருத்தை சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஆடு ஜீவிதம் படத்துக்கு ஏன் வந்து பிருத்திவிராஜ் கிடைக்கல அப்படின்றது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இப்போ வந்து விடுதலையில் வந்து இவர் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, அவருக்கு ஏன் கொடுத்துருக்கூடாதா அப்படின்லாம் நினைக்கலாம். பட் அதெல்லாம் வந்து கடைசியில் வந்து ஃபில்டராகி வரும்போது ஆல்ரெடி லெவலில் அவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனில் வரும்போது எப்படி போய் நம்ம சொல்ல முடியும்? ஓகே, இவ்வளோ காம்படிஷன், இவ்வளோ படங்கள், ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 350 படங்கள் வரும் நேஷனல் அவார்டில். அதாவது 18 லாங்குவேஜ்னு வரும். அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறது தான் ஒரு விருது. அப்போது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 18-20 மொழிகள்லேருந்து வந்த படங்கள்லேருந்து என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா. அப்படி பார்க்கலாம். பிரசிடென்ட் கிட்ட இருந்து எனக்கு விருது கிடைக்க போகுது, என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. இதையே நான் வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. கேட்டகரி முக்கியமே கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் தான். அங்கே மேடையில் வரும்போது எல்லாருமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் தான். அவங்க மேடையில் போய் வாங்கும் போதும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் தான் கொடுக்க போகிறாங்க. பெஸ்ட் ஆக்டருக்கு என்ன விருது, எந்த மாதிரி அங்கீகாரம் கொடுத்தாங்களோ, கிளாப் அடிக்க போகிறாங்களோ, அதே மாதிரி தான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரும் கொடுப்பாங்க. எல்லா கேட்டகரியும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ கொடுக்கும்போது வரல நம்மளை வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் நம்மளுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும்னு. ஸோ நீங்கள் எப்படி ஏற்றுக்கணும்னா, இத்தனை சப்போர்ட்டிங் ஆக்டர் நடிக்கிற படங்கள் இருக்குது. 360 படங்கள் வந்திருக்கு காம்படிஷனில். அதில் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு 360 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய பெருமை. அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இத்தனை மொழிகள் எடுக்கிற படங்கள் வந்து உங்களை மட்டும் தான் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா MS பாஸ்கர் அவர்களையும் விஜயராகவன் அவர்களையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெருமை பண்ணணும் நீங்கள். அப்படிதான் நான் பார்க்குறேன் ஊர்வசி மேடத்துக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்றதை விட நான் சொல்கிறேன், இட்ஸ் ஈஸி டு கம்ப்ளைண்ட். அந்த ப்ராசஸ்க்குள்ள அவங்க போனாங்கன்னா அவங்களே வேறு மாதிரி பேசுவாங்க. இப்போ அவங்கள ஜூரி கமிட்டியில் சேர்மனாக வர சொல்லிட்டாங்க வச்சுங்களேன், சவுத் ரீஜன் வந்து உட்காருங்க அப்படின்னா அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பெயின் அப்படின்னு. குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் போய் ஜூரி கமிட்டியில் இருந்து பாருங்கள். இங்கேருந்து ஜூரி கமிட்டியில் பலமுறை இப்போ 2024க்கான ஜூரி கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் அவார்ட் ஃபிலிம் அவார்ட் டீம் வந்து இங்கே கால் பண்ணியிருக்காங்க. பல பேர் எங்களால் வர முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ 30 நாள் போய் உட்காந்துருக்கணும் டெல்லியில், ஐயோ என்னால் முடியாது. பிகாஸ் 30 நாள் போய் சம்பளம்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆனருக்காக போய் ஹோட்டலில் தங்க வச்சிருப்பாங்க. நீங்கள் டெய்லி படம் பார்க்கணும், கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னா எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. எனக்கு வேலை இருக்குது, நான் சர்வைவல் இருக்குது அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ நீங்களே போவீங்களா, ஒரு ஆக்ட்ரஸ் போவாங்களா 30 நாள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் உட்காருவாங்களா? ஏன்னா நான் டெய்லி நடிச்சா எனக்கு சம்பளம் வரும், ஏன் நான் விட்டுட்டு அங்கே போகணும்னு நினைப்பாங்களா இல்லையா? ஆனால் இந்த கமிட்டி போய் அங்கே உட்காந்து இவ்வளோ தொழில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னா அது கொடுக்குற அந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ஜூரியை ரெஸ்பெக்ட் பண்ண தான் என்னுடைய பாயிண்ட். அந்த ஜூரி எல்லாருமே அவங்க வந்து ஒரு இந்த சினிமாவுக்கு அவங்க பண்ணுற சர்வீஸை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கௌரவப்படுத்தணும். அந்த விருது எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட பாயிண்ட் கரெக்ட். அதாவது இந்த படத்தையும் கன்சிடர் பண்ணிருக்கலாமே சொல்றது நம்மளுக்கு புரியும். ஏன்னா அவங்க கேட்கறதே நம்ம சவுத் சைட்ல இருந்து ஜூரிக்கு போயிருக்கும் போது அவங்க நம்மளோட இதை பத்தி அவங்க தானே ரெகக்னைஸ் பண்ணணும். அந்த இடத்துல சவுத் சைடில் ஜூரி பண்ணுங்களா நமக்கு தெரியும். நம்ம அதுல வந்து டேரக்டர்ஸ் தான் போயிருக்காங்க. தமிழ்ந்து ஒரு டேரக்டர், மலையாளத்துலேருந்து ஒரு டேரக்டர் போயிருக்காரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எனக்காக ஒரு விருது வந்திருக்குன்னா, ஓ ஐ எம் ஹாப்பி அப்படிதான் சொல்லணும். ஐ எம் ஹாப்பி. பட் இவங்களுக்கு கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படி சொல்லலாம். எனக்கு வந்து பிருத்திவிராஜ் கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன், இவங்களுக்கு கிடைச்சிருந்தா சந்தோஷம், அது சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி எந்த கேட்டகரியில் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் ப்ராசஸை புரிஞ்சிக்கல. அப்போ நான் அவங்கள ஒரே கோரிக்கை தான் வைக்கிறேன், மேம் அடுத்த கமிட்டிக்கு நீங்கள் வந்துருங்க, அவங்க கண்டிப்பாக உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ரெடியாக இருக்க சொல்லுங்கள், 30 நாள் அங்கே போய் உட்காரதுக்கு ரெடியாக சொல்லுங்கள். ஒரு தயாரிப்பாளராக எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா, ஒரு நடிகராக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஒரு தேசிய விருது கமிட்டி வரணும்னா உங்களுக்கு நடிப்பு தொழில் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது இல்லை. அப்போது தேசிய விருது கமிட்டி எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, அத்தனை தியாகங்கள் பண்ணி தானே அவங்க வந்து ஒரு செலெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பண்றவங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ கூலி மூவி வந்து கண்டிப்பா 1000 crores வந்து அடிச்சிடும்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரெய்லருக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா அந்த 1000 crores அடிச்சிடுமா? இது வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவர் என்ன சொன்னாரு, 1000 crore என்ற டார்கெட்லாம் எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற டார்கெட்டே வந்து என்னுடைய ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். 120 ரூபாய், 150 ரூபாய், 190 ரூபாய் கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த படம் 100% அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ எந்த அளவு அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அவர் வந்து என்னை நம்பி வரலாம். இந்த 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா, இல்லை 190 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாப்பி ஆவீங்க, சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு சொல்கிறாருல, அது டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னா படத்தில் எல்லாமே படத்தில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சுன்னா
பலவிதமான வசூல் சாதனைகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன வசூல் சாதனைன்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நாளைக்கு அந்த படத்துக்கே தப்பாக போகக்கூடாது. என்னன்னா நிறைய பேர் நம்ம வந்து பேசியிருக்கோம், பல தடவை பேசும்போது இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு, இவ்வளோ ஹைப் ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க, கடைசியில் அந்த படம் வந்து டெலிவரி பண்ணல, இவர் ஏன் ஓவராக பேசினாருன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் அமுக்கி வாசிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறத தவிர, இந்த படம் அதுக்கான பொட்டென்ஷியல்லாம் நிறைய இருக்குது. என்னென்னா நார்த் இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய காம்பனண்ட். அந்த மிகப்பெரிய காம்பனண்ட் வந்து ஒரு 350-400 கோடி நார்த் இந்தியாவில் வந்தால் தான் நீங்கள் 1000 கோடி பண்ண முடியும். ஓவர்சீஸ்லேயும் தமிழ்நாட்டிலையும் கேரளா, கர்நாடகாவில், ஆந்திராலையும் இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றி. அது வந்து இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு இந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்லேயே கேரண்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வார் 2 பார்த்தீங்கன்னா, வார் 2க்கு வந்து இங்கே சவுத் இந்தியாவில் ஹைப்பே இல்லை, நார்த் இந்தியாவில் தான் ஹைப் இருக்குது. இங்கே ஹைப் இல்லவே இல்லை. எல்லாருமே ஹைப் எதுக்கு இருக்குது? கூலிக்கு தான் இருக்குது. அப்போ கூலியினுடைய வசூல் வந்து பிளாக் பஸ்டராக இங்கே இருக்க போகுது. ஓவர்சீஸில் இதே தான். ஓவர்சீஸில் பல நாடுகளில் வந்து கூலிக்கு தான் மிகப்பெரிய ஹைப் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே சேலஞ்சு, நம்ம ஒரு ட்ரீமாக நினைக்கிற ஒரு 1000 crore வரணும்னா நார்த் இந்தியா நம்மளுக்கு ஃபேவரபுளாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ஃபேவரபுளாக ரெஸ்பாண்ட் பண்ணுமா அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நார்த் இந்தியாவுக்கு நான் ஒரு ப்ரொமோஷன் எதுவும் பண்ணலை, நார்த் இந்தியாவில் இவங்க பொசிஷன் பண்ணல. ஒரு படத்தை வந்து கொண்டு போயிட்டு கூலிக்கு வந்து வாருக்கு எதிரான ஒரு படம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஈக்குவலான ஒரு படம்ன்ற மாதிரி ஒரு படமாக அவங்க பொசிஷன் பண்ணல. யூடியூப்பில் ஓடுறதுனால வந்து நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, யூடியூப்பில் மட்டும் நீங்கள் வெளியிட்டு நார்த் இந்தியா ஃபுல்லாக நம்ம படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு இப்போ அமீர் கான் வந்து சமீபத்தில் ஒரு சப்போர்ட் பண்ணி பிவிஆர் கேட்டிருக்காரு, நான் நடிச்சிருக்கேன், எனக்காக இந்த படத்தை வந்து எல்லா ஸ்க்ரீன்லையும் போடுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ என்னன்னா அவங்க ப்ரையாரிட்டி ஃபுல்லாகவே பிவிஆர் ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்ராமிங்கில் இந்த படம் தான் இருக்குது, வார் 2 தான் இருக்குது. தே ஆர் நாட் கீப்பிங் கூலி. இப்போ அமீர் கானே கேட்டிருக்காரு, நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுங்க, இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருல. இதெல்லாம் சேர்ந்து நிறைய ஷோஸ் கிடச்சி, நிறைய ஸ்க்ரீன் கிடச்சி, நார்த் இந்தியாவில் ஃபேவரபுளாக வந்ததுன்னா நம்ம நினைக்கிற அந்த ட்ரீம் நம்பரும் நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் எல்லார்ட்டையும் சொன்னதுன்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரீட்ன்றது கேரண்டி. இண்டஸ்ட்ரீட் இஸ் கேரண்டி. அது இண்டஸ்ட்ரீட்னா இதுவரையும் ரெக்கார்ட் பிரேக்கிங்னா ஒரு 617 crore தான் ஹையஸ்ட் 2.0. அதை தாண்டும். நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட போட்டார், இந்த படம் வந்து அதை தாண்டிடுச்சுன்னா டாப் 3ல தமிழ் சினிமாவில் இருக்கிற 3 படமே ரஜினி சார் படமாக இருக்கும். இது வந்து கூலி, தென் 2.0, தென் ஜெயிலர்னு இருக்கும். ஸோ அதுவே பெரிய சாதனை தானே, தலைவனுடைய சாதனை தானே. அதாவது தமிழ் சினிமாவுடைய டாப் 3 படங்கள் வசூல்ற சாதனை எடுத்தா அதில் டாப் 3 ரஜினி சார் தான் இருப்பார் இந்த படத்துக்கு பிறகு. அவரே அப்படின்ற இதை விட இன்னும் நம்ம வந்து பெருமையாக நினைக்கிறோம். ஸோ தலைவனுடைய பெருமையை அதை நான் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி காத்திருக்கிறது. எவ்வளோ பெரிய வெற்றின்றது நம்ம வந்து 14ஆம் தேதி வரைக்கும் பேச முடியும். ஸோ நான் அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கலாம் நான். ஏன்னா வார் 2 வெர்சஸ் வந்து கூலி அப்படின்னு வரப்ப நார்த் இந்தியாவில் கூலி வந்து எப்படி இருக்கும்னு கேட்கலாம் தான் வந்து அதோட ஆன்சருமே நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெய்லரோட லாஸ்ட்ல, கூலி ட்ரெய்லரோட லாஸ்ட்ல வந்து அந்த காக்காவை ஓட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த கழுகு காக்கா இது வந்து மறைமுகமா விஜய் சாரை பத்தி, ஐ மீன் விஜய் சார் ஃபேன்ஸ் கிட்ட எதுனா சொல்ல வராங்களா? இது இவ்வளோ தொலைவு நம்ம டீகோட் பண்ணதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. எல்லாருமே டீகோட் பண்றாங்களே அப்படின்னு. அது போற போக்குல ஒரு சீனா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன பெரியதுன்னா, லோகேஷ் கனகராஜ் பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எனக்கு ஆசையை வந்து விஜயானா கூட அடுத்து ட்ராவல் பண்ணணும், மாஸ்டர் 2 பண்ணணும், லியோ 2 பண்ணணும்னு வரும்போது விஜய் சாரை சின்னதாக கூட ரெஃபரன்ஸ் இருக்க மாதிரி ஒரு சீன் வைக்க மாட்டார், ஒரு ஷார்ட் கூட வைக்க மாட்டார். அது போகிற போக்கில் நடந்த சீனாக இருக்கலாம், ஒரு அதாவது கோயின்சிடண்டாக ஒரு சீனாக இருந்திருக்கலாமே தவிர, ஒரு ஷார்ட்டாக இருந்திருக்கலாமே தவிர, இது நம்ம டீகோட் பண்ணுற அளவு ஒரு சீனாக நான் நினைக்கல. ஆனால் இந்த டீகோட் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களா மக்கள், எப்பா எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கு ஒருத்தர் பண்ணும்போது. அப்படி அதாவது எவ்வளோ பேர் கவனிக்கிறாங்க, இதுக்கு தான் ரெஃபரன்ஸாக வச்சிருப்பாங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் சினிமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு இயக்குனர் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாரு, மிகப்பெரிய லெவலில் உச்சத்தில் வந்திருக்காரு, அதுவும் விஜய் சாருடைய 2 படம் அவர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் வந்து கோயின்சிடண்டாக நடந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஒரு இன்டென்ஷனலாக ஒரு வேணுமே ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணதா நான் நினைக்கல. ஓகே, ஸோ அதுவா இருக்காது. 100% இல்லை. ஓகே சார். ஸோ இப்போ வந்து ரஜினி சாரோட எல்லா மூவிலுமே அவரோட டைட்டில் கார்டு போடுறப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி அது வந்து ப்ளூ ஃபாண்ட்ல வரும். இதுல வந்து ப்ளூ ஃபாண்ட்ல வந்துட்டு டக்குன்னு ரெட் ஃபாண்டா மாறுது, ரெட் கலர்ல மாறுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பின்னாடி எதுவும் இல்லை, அது கலர் காம்பினேஷன் தானே. இது வந்து இந்த படத்துக்கான ஒரு கூலின்றதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படிதான் போட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி. இப்போ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஷானோட ரெஃபரன்ஸ் வந்தது தான். ரஜினி சார் நடந்து போகும்போது பாஷானோட ரெஃபரன்ஸ் மாதிரி ரஜினி சார் நடந்து வருவார் பார்த்தீங்களா, அப்படியே சில் அவுட்ல காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. இது வந்து ஒரு பாஷா மாதிரியான ஒரு கதைன்றது நம்மளுக்கு வந்து இன்டெரக்டா லோகேஷ் சொல்லியிருக்காரு. கிளியர் கட்டா அது வந்து எப்படி பாஷான்னு வரும்போது ஒரு நம்ம வந்து சில் அவுட்ல பார்த்துருக்கோம் பாஷா படத்துல, அதே மாதிரி ஒரு சில் அவுட்ல ரஜினி சார் நடந்து வரதை காமிக்கிறதும் எல்லாமே பார்க்கும்போது இது இன்னொரு பாஷா பார்க்குற ஒரு அனுபவத்துக்கு நம்ம காத்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து கூலி படம் வந்து முன்பதிவு டிக்கெட்ஸ்ல வந்து 500 crores வந்து அடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல 500 crores இல்ல, 500K. அதாவது இப்போ அது 1 million தாண்டிடுச்சு. ஓகே, அது 500Kன்றது ரொம்ப ஏர்லி. ஓவர்சீஸ்ல மட்டும், அதாவது நார்த் அமெரிக்காவில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, முதல்ல ஓப்பன் பண்ண
3-4 டேஸ்லேயே அது 500K, இப்போ 1 மில்லியன் தாண்டி 1.2 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து நார்த் இந்தியா, அதாவது நார்த் அமெரிக்காவில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். இங்கே இன்னும் புக்கிங் ஓப்பன் ஆகல, இந்தியாவில் வந்து புக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகல. அதனால் இந்தியாவில் ஓப்பன் ஆன பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய வசூல் சாதனைகளை பண்ண போகுதுன்னு. ஏன்னா இது எப்பவுமே இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வாரம் வெளியாக போகுதுன்னா இந்த சண்டே, இப்போ நம்ம வந்து Thursday அன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், இந்த சண்டே ஆல் ஓவர் சவுத்தில் நம்ம வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிடும். அதுமாதிரி நார்த் இந்தியாவில் ஓப்பன் ஆகிடும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் இங்கே எவ்வளோ தூரம் கலெக்ஷன் பண்ணுறதுன்னு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் இது வேறு யூகே இருந்தாலும் சரி, அமெரிக்கா இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் அட்வான்ஸ் புக்கிங் வந்துட்டு இருக்கு. வெரி வெரி பிக் நம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மூவி கிளாஷ் நம்ம பார்த்தோம்னா பராசக்தி விசஸ் ஜனநாயகன். ஸோ எஸ்கே விசஸ் வந்து விஜய் சார் எப்படி இருக்க போகுது சார்? எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்னதாக பரவாயில்லான டாக் என்னன்னா, நம்பர் ஆஃப் டேஸ் நடுவில் கேப் இருக்கலாம். அந்த படம் 9th வரலாம், இந்த படம் 14th வரலாம் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. எக்ஸாக்ட்லி சேம் டே வருதா அப்படின்றத யாருமே சொல்லலை. ஏன்னா 9ஆம் தேதி பொங்கல் கிடையாது, 14ஆம் தேதி தான் பொங்கல். இவங்க 9ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இப்போ ஜனநாயகன் வந்து பிகாஸ் they wanted to capture the biggest revenue. இந்த படம் வந்து லாஸ்ட் படம்ன்றதுனால, விஜய் சார் படம்ன்றதால எக்கச்சக்கம் பேர் வரப்போகிறாங்க. பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் 9ஆம் தேதி 8ஆம் தேதி வெளியிட்டாலும் பயங்கரமாக டிக்கெட் புக்கிங் இருக்கும். அப்போது அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா 9th நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ வந்து பராசக்தி டீம் பொறுத்தவரையும் ஒரு வேளை பிளான் பண்ணாங்கன்னா பொங்கலுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது 14ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 14லேருந்து 17ஆம் தேதி வரை லீவ் தான், 5 நாள் ஓப்பனிங் போகிறோம் நம்மளுக்கு. இது எதுக்கு நம்ம 9th அன்னைக்கு போய் கிளாஷ் பண்ணி தேவையில்லாத ஒரு ஆடியன்ஸ் மத்தியிலும் ஒரு டிவிஷனு, ஃபேன்ஸ் மத்தியிலும் ஒரு டிவிஷன், இது வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக அவங்க பிளான் தெரியல. அவங்க பொங்கல் வெளியீடு தான் போட்டிருக்காங்க. இது பராசக்தி பொறுத்தவரையும் பொங்கல் வெளியீடு சொன்னாங்களே தவிர டேட் சொல்லலை. இவங்க தான் ஜனநாயகம் தான் கிளியர் கட்டாக 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க டேட் சொல்லாத போது நம்ம சேம் டே வருது கிளாஷ்ன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ 14ஆம் தேதி வந்து கிளாஷ் இல்லைல்ல, ஏன்னா 9, 10, 11, 12, 13 சோலோவாக வந்தாச்சு ஜனநாயகன். 14ஆம் தேதி இந்த படம் வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ஜனநாயகனை முக்கியவாசி பேர் பார்த்துருவாங்க. அது பிறகு வந்து பராசக்தி வரும்போது பராசக்தியும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அப்படி நடந்ததுன்னா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஏன்னா ரெண்டுமே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணோம். ஆனால் ஒரே நாள் 9ஆம் தேதியே வருதுன்னா ரெவன்யூ டிவைட் ஆகும். ஏன்னா 2 பேர் மத்தியிலையும் ஒரு டிவிஷன் ரெவன்யூ வரும். அது அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம பேசலாம். இவங்க இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, அது ஞாபகம் வச்சுக்க. பொங்கல் வெளியீடுன்னு இவங்க சொன்னாங்க, அவங்க 9th சொல்கிறாங்க. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். பட் ஆனால் சொல்ல முடியாது, எப்படி என்ன வேணா மாறலாம், என்ன வேணா மாறலாம். ஒருவேளை அவங்க 9th நாங்களும் வரோம், ஏன்னா அந்த படத்தோட வரப்போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் டிவைட் ஆகும், ஷோஸ் டிவைட் ஆகும். இப்போ ஒரு தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் 4 ஷோ 5 ஷோ தான் போட முடியும்னா அவங்க டிவைட் பண்ணி தானே ஆகணும். இதுக்கு 3 ஷோ கொடுப்பாங்க, அது 2 ஷோ கொடுப்பாங்க. இல்லைன்னா 4 ஷோ இது 1 ஷோ கொடுத்தாலும் டிவிஷன் தானே, ரெவன்யூ டிவைட் தானே இப்போ ஆகுது. அவங்க வந்து கொடுக்க மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே பெரிய படங்கள் வேணும். அதுவும் பொங்கல் ஹாலிடேயில் 2 பெரிய படமும் போட்டால் தான் நம்மளுக்கு ஜேஜேன்னு கூட்டம் ஃபுல்லாக நம்ம தேட்டரில் இருக்கும். 2 ஸ்க்ரீன் இருந்ததுன்னா டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்களாம் 2 ஸ்க்ரீன் வச்சு இந்த மேனேஜ் பண்ணும்போது 2 ஸ்க்ரீனும் டிவைட் பண்ணி தான் பண்ணுவோம். அதாவது மெயின்ஸ் 2 பெரிய படம் வந்ததுன்னா 2 பெரிய ஷோ வந்து ஒரு பெரிய படத்துக்கு, அடுத்த படத்துக்கு வந்து 2 சின்ன ஷோ, அடுத்து 2 பெரிய, அப்படி தான் கொடுப்போம். அதாவது இந்த படத்துக்கு 2 பெரிய தேட்டரு, சின்ன ஸ்க்ரீனில் வந்து 2 ஸ்க்ரீனு 2 ஷோ, அது மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகணும், ரெவன்யூ ஃபுல்லாக டிவைட் ஆகும். அந்த மாதிரி 2மே ஒரே நாள் வந்ததுன்னா. ஆனால் 14ஆம் தேதி கண்டிப்பாக டிவிஷன் இருக்கும். 14ஆம் தேதி வரத்துக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒருவேளை இந்த படம் 14ஆம் தேதி தான் வருது பராசக்தின்னா 14ஆம் தேதி நீங்கள் டிவிஷன் பார்க்க தான் போகிறீங்க ரெவன்யூ. அப்போ வந்து ஜனநாயகன் வந்து ஸ்பிளிட் ஆகி தான் வரும், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் கம்மியாகி தான் வரும். இதெல்லாம் எப்படி இவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நான் வந்து முதல்ல நிறைய நாள் சொன்னேன், இதை அவாய்ட் பண்ணணும், இந்த கான்டெஸ்ட் தேவை கிடையாது, ஒரு 2 வாரம் கழிச்சு வரலாம் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது 2மே ஒரே, அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி வந்து 2 பெரிய படம் வரதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, அதனால ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். ஆனால் இந்த ரெவன்யூ டிவைஷன்ன்றது நம்ம தவிர்க்க முடியாது. அண்ட் வந்து வெற்றிமாறன் எஸ்டிஆர் சார் இவங்களோட படம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்டேட் சார். இப்போதைக்கு அவங்க வந்து அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. இப்போ நிறைய ஸ்பெகுலேஷன் மீடியாவில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ஸ்பெகுலேஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அஃபிஷியலாக எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன தேதி, எப்போத்துலேருந்து ஷூட் போகிறோம். இப்போ அது முன்னாடி பண்ணது டெஸ்ட் ஷூட் தான். இப்போ இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ஏதாவது தடங்கள் இருக்கா, ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கா, இல்லை சேலரி பிரச்சனை இருக்கா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ அவங்கள பொறுத்தவரை என்னென்னா, இப்போதைக்கு நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுற வரையும் எல்லாம் வாய் முடுக்குன்னு தான் சொல்கிறாங்க நம்மள. ஸோ நம்ம வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னி வரையும் அஃபிஷியலாக ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க, ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, படம் வந்து எப்படி அமைய போகுது, எல்லாமே வந்து இன்னும் இதுவரையும் வந்து தானுசாரனுடைய சோஷியல் மீடியாவில் வரல. இந்த படம் வருது, நான் வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லலை. அப்படிங்கும்போது நம்ம எப்படி இதை பற்றி ஒரு 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 கட்டமைப்பாக பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் இந்த மீடியா ஸ்பெகுலேஷன் தான் நிறைய இருக்குது. நம்ம வந்து தானுசார் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்.
அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரோ அதுதான் ஃபைனல். அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். எப்போ வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறோம், என்ன பட்ஜெட்டு, இது கரெக்டாக செட் ஆகுமா, எல்லாம் சேர்ந்த பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்கமிங்ல இருக்க அடுத்த மூவி பாத்தீங்கன்னா இட்லி கடை. ஸோ அக்டோபர் ரிலீஸ் ஆக போகுது. அதோட லைன் அப் எப்படி இருக்க போகுது? அண்ட் தனுஷ் சார் அண்ட் நித்யா மேனன் ஆல்ரெடி ஒரு மூவி அவங்க வந்து பண்ணிட்டாங்க, திருச்சிற்றம்பலம். ஸோ இதுல எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு சாங் வந்த பிறகு, அது தனுஷ் சாரே பாடி எழுதின சாங் வந்த பிறகு ஹைப் இன்னும் பயங்கர கூடிட்டு இருக்கு. எல்லாருமே 1 அக்டோபர் வந்து திருச்சிற்றம்பலம் தாண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு 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 மாதிரி ஒரு ரொமான்டிக் சாங்கு, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்கு 10 மில்லியன் வியூஸ் எல்லாம் வருதுன்னா அந்த காம்பினேஷன் பாருங்க, அதனோட சக்ஸஸ் பாருங்க. தனுஷ் சார் அண்ட் ஜி பிரகாஷ் வரும்போதே அவங்க மாபெரும் வெற்றியை கொடுத்துருவாங்கன்னு திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அந்த சாங்கு. நான் கேட்டவனே சரி, இது வந்து பிளாக் பஸ்டர், இன்னொரு பிளாக் பஸ்டர் ஜி பிரகாஷ் அண்ட் தனுஷ் காம்பினேஷன் அப்படின்னு. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு வந்து அது வந்த பிறகு இன்னும் ஒரு செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்லாம் வரப்போது. ஹைப் பயங்கர கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ இட்லி கடை இப்போ ஃபஸ்ட்டு வந்து 5ஆம் தேதி வந்து மதராசி, அது பிறகு இட்லி கடை. இந்த மாதிரி வரிசையாக பெரிய பெரிய படங்கள் வர்றது தமிழ் சினிமாக்கே ஒரு இந்த வருஷம் அடுத்த 5-4 மாதங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. நிறைய பிளாக் பஸ்டர் வெற்றிகள். ஜனவரி வரையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் தான் தமிழ் சினிமா பொறுத்தவரையும். நேயர்கள்லாம் எல்லாருமே நிறைய பேர் ஆமாம், நிறைய திரையரங்கு போய் பார்க்கணும். ஏன்னா படங்கள் மாட்டி வந்துட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் நான் வந்து பல இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கேன், 10 படம் வருது, 8 படம் வருது, 1-2 படத்தாவது பாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இந்த வாரம் இப்போ நம்ம Thursday பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 படம் வருது திருப்பி. அதாவது 12ஆம் தேதி 10 படம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து 18 ஜூலை வந்து நான் அந்த 10 படம் வருதுன்னு பேசிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா இந்த ஆகஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அடுத்த வாரம் வந்து கூலி வருது. ஆனால் 10 படம் வருது தமிழில் அந்த 6 நாட்களுக்கு. ஏன்னா 14ஆம் தேதி படம் வந்துட போது எல்லாரும் தூக்கிடுவாங்க. ஏன்னா கூலி படம் போட்ட உடனே எல்லா திரையரங்களும் கூலி தான் போட போகிறாங்க. ஆனால் எல்லாருமே 10 படம் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த 8ஆம் தேதி. ஸோ அப்போ எந்த அளவு படங்கள் வந்துட்டே இருக்கு பாருங்க. இது தாண்டி படங்கள் ஜெயிக்குது. நல்ல நல்ல படங்கள் கண்டிப்பாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது, ஜெயிக்குது. ஸோ இப்போதைக்கு எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய படங்கள். 5ஆம் தேதி வந்து நம்ம மதராசி சிவகார்த்திகேயன், ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷன் வரும்போது பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அடுத்ததாக அதே தேதி வந்து சக்தி திருமகன் வந்து விஜயானந்தி சார் நடிப்பில் வரப்போகுது. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அக்டோபர் 1. ஸோ இப்போ பேக் டு பேக் தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் எவ்ரி 15 days ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.